அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் தமிழகத்தில் திமுக ஆட்சி கலைப்பு, துணை ராணுவம் குவிப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக கரூரில் நடந்த துறையத்தின் அடிப்படையில் அதிரடியாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் கட்சிகள் அனைவருமே பார்த்தீங்கன்னா திமுக மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வைத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கட்சி தலைவர்களும் அதே மாதிரி நீதிமன்றமும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த எல்லாம் திமுக செய்த சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ தகுந்த ஆதரத்தோடு பார்த்தீங்கன்னா சிக்கிய சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. இவர் பேசிய ஆடியோவும் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாக்கி இந்த ஆடியோவின் அடிப்படையில் இப்போ திமுகவுடைய ஆட்சி கலைப்பு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இன்னும் 24 மணி நேரத்தில் திமுகவுடைய ஆட்சியை கலைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே இப்போ நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் துணை ராணுவம் குவிக்கப்பட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு. அனைத்துக்குமே உறுதுணையாக இருந்த திமுக அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில் இப்போ அதிரடியாக சிபிஐ விசாரணை அடிப்படையில் இப்போ அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படின்றது நிரூபணமாக இருக்குது. இதன் அடிப்படையில் தான் திமுக ஆட்சி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பாகவே இருக்குது. திமுக ஆட்சி நடத்தக்கூடிய தகுதிகள் இல்லை அப்படின்றத இப்போ நிரூபணமாக இருக்குது. இது கீழ்த்தனமான ஒரு வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக செஞ்சுருக்காங்க. திமுகவுடைய கூலிப்படைகளை அனைவருமே இறக்கி இது மாதிரியெல்லாம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் ஈடுபட்டும் போது இது மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்க. திமுகவினர் தான் அப்படின்ற மாதிரி தகுந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா சிக்கிருக்கு. இதன் அடிப்படையில் இப்போ அதிரடியாக தமிழகத்தில் திமுகவுடைய ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ அவர்களும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. விஜய் அவர்கள் கைது செய்யப்பட போகிறாரா அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவருக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய துயரம் நடந்திருக்கு. இருந்தாலுமே எதனால் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசலின் காரணமாக தான் இருந்திருக்காங்க. இருந்தாலுமே நிறைய வீடு மாடிகள் பார்த்தீங்கன்னா கடைகள் மீது குறைகள் அமைச்சிருப்பாங்க இல்லையா. அது மீது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த நிலையில் அது செறிந்து விழுந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாதிப்புகள் அனைத்துமே ஏற்பட்டு இருந்தாலுமே இதில் அவர்கள் அனைவருமே செய்தது திமுகவுடைய தலைமைக்கு தான். இது பார்த்தீங்கன்னா கரூர் கோட்டையாக வைத்திருக்கக்கூடிய கையில் வைத்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த சம்பவம் இப்போ திமுகவுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே ஆயிடுச்சு. இன்னும் நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க அப்படின்றத இன்னுமே தெரியல. இருந்தாலும் சிபிஐ விசாரணைக்கு சென்றிருக்கு. இந்த விசாரணை அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போவே இப்போ தான் கைது செய்யப்பட்டிருக்காரு. இருந்தாலுமே தமிழகத்தில் திமுகவுடைய ஆட்சி கலைக்கப்படும் அப்படின்றத ஒரு டெல்லி மேலிடத்துலேருந்து ஒரு அப்டேட் கிடைத்திருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.